குட் மார்னிங். நம்ம இப்போ ப்ரெக்னென்சியோட ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டரோட கேரு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், ஸ்கேன்ஸ் எப்போ எடுக்கணும்னு எல்லாம் பார்த்தோம். இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது, இப்போ டெலிவரிக்கு நம்ம ரெடி ஆகிட்டோம். டெலிவரியோட சைன்ஸ் என்னென்ன, நார்மல் லேபருக்கு இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா, லேபர் பெயின்ஸ்னால் எப்படி இருக்கும், எப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ 9th மந்த்லேருந்தே தேர் வில் பி அ ஃபால்ஸ் லேபர் பெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சூட்டு வலின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வந்து தலை இறங்குறதுனாலையோ, அது மாதிரி வலி வந்து சில நேரத்தில் வரும். அப்புறம் அது தானாக சரியாயிடும். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபால்ஸ் பெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ட்ரூ லேபர் பெயின்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா, பெயின் வந்து அடிக்கடி வருது. அதாவது 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வருது, இல்லை 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வருது, ஃப்ரீக்வெண்ட்டாக வருது. அதே மாதிரி இன்க்ரீசஸ் இன் இன்டென்சிட்டி. ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கும், போக 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 அதிகமாகும். எப்படா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை பேஷண்ட்கே வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து சைன்ஸ் ஆஃப் ட்ரூ லேபர் பெயின்ஸ். சில பேருக்கு வந்து ஷோன்னு சொல்லுவோம். அதாவது பிளட் ஸ்ட்ரெயின் டிஸ்சார்ஜ் பண்ணலாம், பெயின்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி பனிக்கூட நீர் உடைஞ்சு தண்ணியாக லீக்கிங் பிவி, அதாவது ஃபுல்லுமே நனைஞ்சிருச்சு டாக்டர் என் ட்ரெஸ்ஸு, அது மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அதாவது 9th மந்த்லேயே நீங்கள் உங்கள் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டு, எப்போ பெயின் வருதோ உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். போகும்போது நீங்கள் எப்படி சிச்சுவேஷன் இருக்கீங்களோ அப்படியே போங்க. ஃபுல் வயிறு சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றது கிடையாது.